வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 10ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எண் அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு போட்டியில், கையுந்துனா வாலிபால், சரியா? வாலிபால் இது. அதில் எத்தனை அணிகள்? எண் அணிகள் பங்கு பெறுது. ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடும் விளையாட வேண்டும். ஒரு டீம் என்ன செய்யணும்? இன்னொரு டீம்ல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் விளையாடணும். 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை g of n equal to n square minus n by 2 எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எத்தனை அணிகள் பங்கேற்று? n அணிகள். அப்ப என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, மொத்த போட்டிகளே எத்தனை தான்? 15 தான். அப்ப இதுவும் எதை தான் குறிக்குது? மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை தான். அப்ப இந்த g of n-க்கு பதிலாக 15 பிரதிட்டு நம்ம காரணிப்படுத்தி சுருக்கிட்டோம்னா போதும், நமக்கு ஆன்சர் வந்து. சொன்னது புரிஞ்சுதா? பாருங்க, மொத்தம் போட்டி 15 தான், இதுவும் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை தான். அப்ப இந்த g of n-க்கு பதிலாக இந்த 15 பிரதியிட போறோம். பாருங்க, கொடுத்து இந்த எடுத்து எழுதிட்டோம். நம்ம n கண்டுபிடிக்கணும். g of n-க்கு பதிலாக என்ன மாத்த போறோம்? 15. இந்த g of n-க்கு பதிலாக 15 ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n பை 2, எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு இந்த பக்கம் வந்து பெருக்கல மாறுமா? 15 பெருக்கல் 2 ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n. பெருக்கிருங்க. 15 2 30 ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n. அப்படியே சைடை மாத்துங்க, இடது பக்கம் வலது பக்கம் மாத்துங்க, எந்த குறியீடும் மாறாது. n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு 30. n ஸ்கொயர் மைனஸ் n இது பிளஸ் 30, இடது கொண்டு வாங்க, மைனஸ் 30 மாறும், ஈக்குவல் டு 0. என்ன கிடைச்சிருச்சு? நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கிடைச்சிருச்சு. இதை காரணிப்படுத்த போறோம். பாருங்க, n ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 30. அப்ப பெருக்குனா என்ன வரும்? மைனஸ் 30. என்னோட கெழு என்ன இருக்கு பாருங்க, இதுக்கு மேல எதுவுமே 1 இருக்கானது. என்ன 1? மைனஸ் 1. இரண்டு எண்களை பெருக்கும் போது மைனஸ் 30 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலும் மைனஸ் 1 வரணும். எந்த நம்பர்? 5×30. 5×30. பாருங்க, ரெண்டு உறுப்பு மைனஸ் இருக்கு. அப்ப எதுக்கு நம்ம மைனஸ்? பெரிய எண்ணுக்கு மைனஸ் கொடுக்கணும், சரியா? இப்ப பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 5×30. வேற குறி கழிக்கிறோம். அப்போ 6ல் 5 கழிச்சா 1. அப்போ பெரிய மைனஸ், அதனால மைனஸ் 1. கரெக்டா வந்துருச்சா? பை இந்த n ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். n. இப்ப பாருங்க, இது எப்படி எழுதலாம்? n பிளஸ் 5 இன்டூ n மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, n பிளஸ் 5 ஈக்குவல் டு 0, n மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ரெண்டா பிரிச்சிட்டோமா? முதல் இதையும் 0க்கு சமப்படுத்திட்டோம், ரெண்டாவது 0க்கு சமப்படுத்தியாச்சு. இந்த இடத்துல பாருங்க, n ஈக்குவல் டு மைனஸ் 5, இந்த இடத்துல n ஈக்குவல் டு மைனஸ் 6, வலது கொண்டு பிளஸ் 6. நம்ம n-க்கு வந்து 2 மதிப்புகள் வந்துருக்கு. நமக்கு என்ன வேணும்? அணிகள், பங்கு பெறும் அணிகள் எத்தனை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அணிகளை எண்ணும் போது பிளஸ்ல தான் எண்ணுவோம், மைனஸ்ல எண்ண மாட்டோம். மைனஸ் 1 மைனஸ்ல எண்ண மாட்டோம். அப்ப நமக்கு n ஈக்குவல் டு மைனஸ் 5 ஏற்புடையது அல்ல. இங்கு n ஈக்குவல் டு மைனஸ் 5 என்பது நமக்கு ஏற்புடையது அல்ல, நமக்கு தேவை கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சர்? n ஈக்குவல் டு 6 தான் ஆன்சர். therefore பங்கு பெற்ற அணிகள் எழுதலாம், சரி. அப்படி இல்லைன்னா மொத்த அணிகள் எழுதலாம், சரி. ரெண்டும் ஒண்ணுதான். எத்தனை அணிகள் பங்கு பெற்றிருக்கு? 6 அணிகள், சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.